ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தென்காசிக்கு ஒரு வேலையா போயிருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் கேக் எசென்ஷியல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் எஸ்எம்க்குமே வந்தாச்சு. நான் எப்பயுமே டார்க் காம்பவுண்ட் வந்து மெல்லோல தான் வாங்குவேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒயிட் காம்பவுண்டும் இந்த பிராண்டில் நல்லாயிருக்கும். இப்போ புதுசா ஒரு பிராண்ட் வந்து ஆஃபரில் போயிட்டுருந்துச்சு. அது வந்து கேம்ப்கோ அப்படின்னு போட்டிருந்துச்சு. கேம்ப்கோ தெளிவா தெரியல. அப்படி தான் நெனைக்கிறேன். அதில வந்து ₹170க்குலாம் வந்து ஒயிட் காம்பவுண்ட் இருந்துச்சு. சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனேன். எப்பயுமே புது பிராண்ட் வாங்கும்போது 1000 யோசனை இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டே வாங்குவேன். சரி வாங்கி தான் பார்ப்போமே 170 தானே அப்படின்னு வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்து வேலையா ஓப்பன் பண்ணி லைட்டா சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் மழு மழுன்னு இருந்த மாரி இருந்துச்சு. அதோட டேஸ்ட் வந்து ஒர்த் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. நீங்க வாங்கும்போது பார்த்து கவனிச்சு வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர்ஸ், அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. எப்பயுமே இந்த கடைக்கு வந்தா ரூ. 1500க்கு மேல தான் பில் வரும். ஏன் அப்படின்னே தெரியாது. நானுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் தான் லிஸ்ட் போட்டுட்டு வருவேன். ஆனா ஏதாச்சும் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா வாங்குற மாரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாமே முடிச்சுட்டு, அ பில்லாம் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தென்காசியில நெய் சூப்பரா இருக்கும் சுப்ரபாதத்தில. அதையுமே வாங்கியிருந்தேன். நம்மளோட முட்டை மிட்டாய்க்கெல்லாம் இங்க வாங்குற நெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல ஃப்ளேவரா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு கேக் ஆர்டருமே இருந்துச்சு. வீட்டுக்கு போய் அத கடகடன்னு ஃபினிஷ் பண்ணி கஸ்டமர்ட்டயுமே குடுத்தாச்சு. இது வந்து 1/2 கேஜில வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இந்த டிசைன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.